சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போதும் பார்க்க போகிறோம். மீனா அவங்க வீட்டுக்கார்ட்ட கேட்குறாங்க மொட்டை மாடியில், இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணீங்களா நான் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு கண்ணீர் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. கண்ணீர் எங்கே வந்துச்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னை கட்டி பிடிச்சி அழும்போது கண்ணீர் வந்துச்சு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா நீ இங்கேயே இருப்பியா, உன்னை ஏசுவேன் பேசுவேன், ஆனால் நீ இல்லாத போது என்னால் தாங்கிக்கவே முடியல, உனக்கு எதுவும் ஆகிட்டோ எதுவும் ஆகிட்டோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டமாகி போச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, அதான் வந்து எனக்கு மனசு கேட்கல. அப்பா சொன்னாங்கங்கிறதுக்காக தான் ஸ்டேஷனுக்கு போனேன். ஸ்டேஷனுக்கு போக எனக்கு மனசே இல்லை, உன்னை தேடி அலையணும்னு தான் பார்த்தேன். செல்வம் தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அப்பா சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்னு சொன்னான். அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். அங்கே சத்யா என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி, நீ காணலன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், அவன் என் மேலே உள்ள கோபத்தில் ஒன்றை காங்கலன்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். எனக்கு அதை பார்த்து சிரிக்கவோ அளவாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் சரி என்ன செய்ய, ஒன்றை காணலைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி மனசை தேத்திட்டு வந்துட்டேன். இல்லைன்னா அங்கனே 2 பூசை கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க இவன் ஏங்க இப்படி பண்ணிகிட்ருக்கான், நான் வந்து சாதாரணமாக வீட்டில் சொல்லிட்டு போனேன். அந்த சுருதி ஹெட்ஃபோனை காதில் மாட்டியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஹெட்ஃபோனை போட்டிருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும், நான் போயிட்டு வர சுருதி அப்படின்னாங்க. அப்படின்னு சொன்னேன். அவங்க ஃபோன் பேசிகிட்டே ஓகே அப்படின்னும் அப்புறம் நான் சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். சரி ஒரு 3000 செலவுக்கு ஆகுமேன்னு சொல்லிட்டு தான் போனேன். ஏன்னா இன்னும் 2 நாளைக்கு வேலை இருக்குங்க, 2 நாளைக்கு ஒரு 3000 கிடைக்கும், அதனால் போட்டுமா அப்படிங்கிறாங்க. விருப்பமேனா ஏங்க நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், நீங்களும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு சொல்லிடாதீங்க, பிறகு சுருதி மாதிரி ஏன்ட்டாங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிடாதாங்க, பிறகு எல்லோரும் என்ன தான் ஏசுவாங்க அப்படிங்க. உன்னை ஏசத்துக்கு இந்த இடத்துல யாரும் இல்லை மீனா, நான் வந்து உன் மனசை நம்ம கஷ்டப்பட மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படிங்கிறேன். ஏங்க ஏன் சம்மந்தமெல்லாம் பேசுகிறீங்க, நானும் தான் உங்களை பல வாட்டி ஏசிருக்கேன், நீங்களும் ஏசிருக்கீங்க, அதுக்கு இதுக்கு சரியாக போச்சுன்னு போயிட்டு தான் இருப்பேன். என்ன அந்த நிமிஷம் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே மறந்துட்டு என் வழக்கம் போல் என் வேலையை பார்ப்பேன், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இதுதான் என் மீனா அப்படிங்கிறாங்க. என்றைக்குமே நான் அவங்க மீனா தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே தூங்குறாங்க. தூங்கும்போது மீனா முகத்தையே முத்து பார்த்துட்ருக்காரு. திடீர்னு மீனா முழிச்சு பார்க்குறாங்க. முத்து முழிச்சிருக்காரு. என்னங்க முழிச்சு கிடைக்கிங்க அப்படிங்க. எல்லாம் ஒன்று பார்க்கணும் போல இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம், அப்போல்லாம் என் முகத்தை பார்க்க முடியல அவங்களால அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நீ தூங்கும்போது உன் முகத்தை மட்டும் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு, பேசிகிட்டு இருக்கும்போது உன்கிட்ட பேசவும் வேண்டியிருக்கு பார்க்கவும் வேண்டியிருக்குல, அதனால் ஒரு வேளை தடப்படுது, அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க தூங்குங்க, காலையில் 2 பேருமே வேலைக்கு போகணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட விளாண்டுட்டு அப்படி தூங்குறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையிலே விடியுது. முத்துவும் மீனாவும் காலையிலே குளிச்சு புறப்பட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்த விஜயா, என்ன காலையிலே ஊர்சுத்த கிளம்பிட்டியா அப்படிங்கிறாங்க. அத்தை ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அதான் சொல்கிறேன், நேற்று உன் பாட்டில் போனேன், கேட்டால் வந்தால் சமாளிக்கிறேன், இந்த மாதிரி நான் பூ கட்ட போனேன் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை ஒவ்வொரு இதுக்கும் நிரூபிக்கணும் அவசியம் இல்லை அத்தை, நான் எங்கே போகிறேன் ஏது போகிறேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காருக்கு பதில் சொன்னால் போதும்னு நினைக்கிறேன் அத்தை அப்படிங்கிறாங்க. இது என்ன மடமா, உன் சௌரியத்துக்கு போவேன் வருவேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் வேலைக்கு போயிட்டு ஒரு டயத்தில் வந்தேன் சரியா, எனக்கு அப்புறம் தான் சுருதி வந்தாங்க, நீங்கள் சுருதியை கேட்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க. அவள் வேலைக்கு போயிட்டு வரா அப்படிங்கிறாங்க. அத்தை நானும் வேலைக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அவன் என்கிட்ட சொல்லிட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் சொல்ல வந்தேன், நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அது போக உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணும்லாம் அவசியம் கிடையாது. நான் கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்த மருமக தான், நான் இந்த வீட்டு வேலைக்காரி இல்லை, உங்கள்கிட்ட சம்பளத்துக்காக வேலை பார்க்குறேன், நீங்கள் எனக்கு சம்பளம் தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறதுக்கு என் புருஷன்ட்ட பதில் சொல்லணும். என் புருஷனுக்கு எனக்கும் வருத்தம் இருந்துச்சு, அந்த நேரத்தில் நான் பேசலை, செல்ஃபோனும் ஆஃப் ஆயிடுச்சு, இதான் நடந்துச்சு. என்ன நான் வேறு எங்கே என்னால் போக முடியும், எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ பண்ணாலும் இதே வீட்டுக்கு தான் வந்தாகணும், வேறு வழி கிடையாது, என் புருஷங்க தான் இருக்கார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, கேட்டுக்கிட்டீங்களாம்மா, மீனா வந்து எங்கேயும் ஓடி போகல, எங்கேயும் தொலைஞ்சு போகல, இப்படிலாம் தயவுசெய்து பேசாதீங்க, உங்கள் மருமக காணலைன்னு சொன்னால் உங்களுக்கு தாம்மா அவமானம், இப்படிலாம் ஒரு வாட்டியும் பேசிகிட்டு இருக்காதாங்க அப்படிங்க. இவளை நான் மருமகளாகவே ஏற்றுக்கல, நீ மருமகன்ட்டு கிடக்க அப்படிங்கிறாங்க. மீனா ஒன்றை வந்து மருமகளாகவே ஏற்றுக்கிடலை சரியா, மனசில் வச்சுக்க, ஏற்றுக்கிடலை. அவங்களுக்கு நீ சமைச்சு கொடுக்கணும் வைக்கணும், எங்கள் மாமியார் சாப்பிடலாம் வைக்கலாம்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத, நீ சொல்லதும் கேட்டுக்கா, அப்பாவுக்கு சமைச்சு கொடுக்குறியா எனக்கு சமைக்கிறியா அதோட நுப்பாட்டிக்க அப்படிங்கிறாங்க. நானும் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இந்த வீட்டில் எல்லாருக்கும் நான் வந்து பார்த்து செஞ்சதெல்லாம் வந்து தப்புன்னு உங்களை வச்சு பேசாமல் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வெளிப்படையாக சொல்லிட்டு போகிறீங்க, விளையாட்டு போக்கில் சொல்லிட்டு போகிறீங்க, அதை குத்தி காட்டி இவங்க பேசுகிறாங்க. நீ என்னமோ பிடிச்சி வாழ்ந்த மாதிரி கல்யாண நாள்லாம் கொண்டாடுத, அவன் கடமைக்கு தான் வாழ்கிறான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்படி என்ன இகழ்ச்சியாக பேசும்போது ரோகிணியும் மனதும் சிரிக்கிறாங்க. இப்படி என்ன இகழ்ச்சியாக நினைக்கிறவங்களுக்கு நான் சமைச்சு கொடுக்கணும் வைக்கணும் எனக்கு அவசியமே கிடையாதுல்ல அத்தை, என்ன எங்கள் மாமா சாப்பிட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்த பிறகு எங்கள் வேலை முடிஞ்சது, நாங்கள் 2 பேரும் சமைக்க முடிஞ்சால் சமைப்போம், இல்லையா நாங்கள் கடையில் சாப்பிட்டு வேலைக்கு போயிடுவோம். என்ன எங்கள் மாமாவுக்கு நாங்கள் பார்சல் சாப்பாடோ இல்லை நாங்கள் அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடோ பண்ணிடுவோம் சரிங்களா. நீங்கள் என்ன மருமகளாக ஏற்றுக்கிடாத போது நான் உங்களுக்கு அத்தையாக ஏற்றுக்கிட்டு நான் சமைச்சு தரேன்னு அவசியம் இல்லை.
என்ன அப்படிங்கிறாங்க. சமைக்காதவன் இந்த வீட்டில் எனக்கு சமைச்சு தராத இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அத்தை மறந்துட்டீங்கன்னு நினைக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி அதிகமாக இருக்குத. இந்த வீடு வந்து உங்கள் பேரில் மட்டும் இல்லை, எங்கள் மாமா பேர்லேயும் இருக்குது, சரியா? எங்கள் மாமாவும் நீங்களும் சேர்ந்து வந்து ஏன் வீணா வெளியே போ அப்படின்னு சொல்லுங்கள். அன்னைக்கு என் புருஷனோட நான் வெளியே போக தயாராக இருக்கேன். அது ஒரு காலமும் என் மாமனார் சொல்ல மாட்டார். அதுக்கு வாய்ப்பே இல்லை த. வரட்டுமா த அப்படிங்கிறாங்க. இங்கே வரட்டுமா, ஒழுங்காக சமைச்சிட்டு போ அப்படிங்கிறாங்க. அத்தை பழைய மீனா கிடையாது, பழைய மீனா எங்கேயோ போயிட்டான்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் உங்கள் பாசையில் சொல்கிறேன், எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டா, இல்லை காணாமல் போயிட்டா, இல்லை ஊர் சுத்தாமல் போயிட்டா அப்படின்னே வச்சுக்கோங்க. இனிமேல் நான் வேலை செய்ய மாட்டேன். என்ன, எங்களுக்கு எப்பவும் வேலை செய்யணும்னு தோணுதோ எங்களுக்கு தேவைக்கு நான் செஞ்சுப்பேன், சரிங்களா? மற்ற மருமக்கள் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, அவங்க சமைக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் எனக்கும் வேலை இருக்குது, சமைக்க முடியாது, நான் கிளம்புறேன். தேவைப்பட்டால் நான் வந்து நானும் அவங்கள மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன். இல்லையா பட்னியாக கிடக்குறேன் நான்லாம் சமைக்க முடியாத. நீங்கள் சும்மா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நேரம் போகலை அப்படின்னா நீங்கள் சமைச்சு பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன நீ சமைக்கல, நான் சமைச்சு சாப்பிட முடியாதா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் பார்த்தேன், ரோகிணி தான் பயங்கரமாக சமைக்கிறாங்களே, அந்த மருமக சாப்பாடை கொஞ்ச நாள் சாப்பிடுங்க. நான் ஒரு வருஷம் ஆக்கி போட்டோம்ல அத்தை, அவங்க ஒரு வருஷம் ஆக்கி போடட்டும், அதுக்கு அடுத்த வருஷம் நான் ஆக்கி போடுவேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஒரு வருஷம் அவள் ஆக்கி போடணுமா? ஏற்கனவே ஒரு நாள் சமைச்சு போட்டால் அதுவே ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, வேறு வழியே இல்லாமல் தின்னேன். இவன் வேறு எப்படி சொல்லிட்டு போகிறாள், என்னடி பேசிகிட்டு இருக்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அம்மா கரெக்டாக தான் பேசுகிறா. ஒரு வருஷம் ஒரு மருமக சமைச்சு தந்தானா, இன்னொரு வருஷம் இன்னொரு மருமகளை சமைக்க சொல்லுங்கள். அடுத்த வருஷம் வந்து சுருதி சமைச்சு படிச்சுட்டு சுருதி சமைக்கட்டும் அப்படின்னுட்டு இருக்காங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ஒன்றுமே ஓடலை. இன்னும் இவன் ஒரு வருஷம் நான் சமைச்சிருக்கேன், இன்னொரு வருஷம் ரோகிணி தான் சமைக்கணுங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி வராங்க. என்ன மீனா பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு வருஷம் சமைச்சா நான் ஒரு வருஷம் சமைக்கணுமா, நீங்களும் நானும் ஒன்றா அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்களும் மனுஷி தான் நானும் மனுஷி தான் அப்படிங்கிறாங்க. அவள் என்ன சொல்கிறாங்க புரியுதா புரியலையா அப்படிங்கிறாங்க விஜயா. புரியுத, அவங்க பெரிய பணக்காரங்க, நான் ஏழை, அப்படி தானே? இந்த வீட்டில் நான் மருமக தானே? நீங்கள் ஏழை பணக்காரங்கெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லை நீங்கள் பெரிய பணக்காரங்கன்னா நீங்கள் உழைச்சி கொண்டு கோடிக்கணக்கில் என்கிட்ட கொண்டு கொட்டுதீங்களா? இல்லை உங்கள் வருமானத்தில் நான் சாப்பிட்றேண்ணா? இல்லைல்ல, என் புருஷன் உழைக்கிறாரு, நாங்கள் உழைக்கோம், வீட்டு செலவு கொடுக்கோம், அந்த உணவுகளுக்கு நாங்கள் சாப்பிட்றோம், சரிங்களா? அதுபோக ஒரு வருஷம் நான் ஆக்கி போட்டேன், அதை நல்லா சாப்பிட்டீங்க. ஒரு நாள் உங்களுடைய உழைப்பில் நான் ஒரு நாளும் சாப்பிட்டதும் இல்லை, உங்கள் சமையலையும் நான் தின்னு பார்த்ததும் இல்லை. இப்படி இருக்கும்போது என்ன நீ பேசுறதுக்கு ரோகிணிக்கு அருமதியே கிடையாது உனக்கு ரோகிணி அப்படிங்கிறாங்க. நீ நான் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வேறு என்ன மரியாதை கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? முன்னாடி உங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்துட்ருந்தேன், நீங்கள் தான் எங்கள் விஷயத்தில் தலையிடுறீங்க. நான் வந்து லேட்டாக வரல, அது எங்களை சார்ந்தது. நீங்கள் எப்படி குறைச்சி பேசலாம்? என் புருஷம்ல என்ன கேட்கணும், ஏன் நீ லேட்டாக வரேன்னு சொல்லிட்டு அவர் கேட்கட்டும். இல்லையா அவர் என்ன கை நீட்டுட்டுமே, நான் அதை பொறுத்துக்கிறேன். என் புருஷன் என்ன, எங்கள் மாமா பேசட்டும், வேறு யாரும் பேச உரிமை இல்லை அப்படிங்கிறாங்க. என்னடி ஒரு மாதிரி பேசுகிற, நான் உனக்கு மாமியார் மறந்துடாத அப்படிங்கிற. அத்தை திடீர்னு நீங்கள் தான் ஞாபகப்படுத்துறீங்க, நீங்கள் தான் மாமியாரா? அப்படியாத்தா, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, நீங்கள் தானே சொல்லுவீங்க எனக்கு அந்த பூக்காரி மருமகளில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. இந்த பூக்காரி தான் அப்படி பேசுகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே மொழி பார்த்துக்கிறாங்க. ஆமாம் இவ தான் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி வாய்க்குழுப்பு ஓவராயிருச்சு அப்படிங்கிற. அத்தை இங்கே சமைச்சு போட்டிங்களே, அதை சாப்பிட்டுட்டு தான் வாய்க்குழுப்பு ஓவராயிட்டுத. அதனால் கையில் கடிகாரத்தை பார்க்குறாங்க, கையில் வாட்ச்லாம் கட்டியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. நம்மளுக்கு வேலைக்கு நிறைய ஆச்சு, நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. சரி மீனா வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. உடனே அண்ணாமலை சூப்பர் மீனா அப்படிங்கிறாங்க. நீங்கள் சும்மா இருக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. எனக்கு பார்சல் சாப்பாடு முத்து வாங்கி வச்சுட்டான், அங்கே பார் அப்படிங்கிறாங்க. டைனிங் டேபிளில் சாப்பாடு இருக்குது. இதை பார்த்த விஜயா ரொம்ப கடுப்பாது. அவன் என்னமோ பெரிய பாஷா மாதிரி பேசிட்டு போயிட்டுருக்கா, நீங்கள் என்ன கை தட்டிகிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த வீட்டில் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் கரெக்டாக நடக்குது. என்ன இதுக்கு முன்னாடி மீனாவா இல்லை, இப்போ தான் மீனா முத்துவோட பொண்டாட்டி நடந்துகிட்டு இருக்கா, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அவள் இன்னும் ஏற்று பேசிக்கிட்டு இருக்கா, நீங்கள் உங்களுக்கு அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீ இவ்வளோ நாளும் அவளை போட்டு வதக்குன்னு வதக்கிட்டு கிடந்த, இப்போ கரெக்டாக அவள் நூல் பிடிச்சி பேசுதா, இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு வருஷம் அந்த பொண்ணு சமைச்சு தந்துச்சு, நீங்கள் நல்லா சாப்பிட்ட, அவன் மருமகம் இல்லை, அவள் பூக்காரி அப்படி இப்படின்னு. ஆனாலும் அவள் சாப்பிடாமல் இருந்தியா, ருசியாக இருக்குன்னு சொல்லி வலிச்சு சாப்பிட்டேன். இப்போ ஒரு வருஷத்துக்கு நீ சமைச்சு கொடு, இல்லைனா இன்னொரு மருமகிட்ட அந்த கோட்டாவை ஒதுக்கி விடு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி இன்னுமா அந்த மீனா சமைக்க முடியாதுன்னு நினைக்கேன், நம்ம அவளை நம்பி பிரயோஜனம் இல்லை, இனிமேல் நீ தாம்மா சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க ஒரு வருஷம் சமைச்சா நான் எப்படி சமைக்க முடியும், ஒரு வருஷம் என்னால் சமைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இப்படித்தனமாக சொல்லிட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு பிள்ளை மட்டும்தான் வேலை செய்யணுமா, எல்லோரும் வேலை செய்யட்டுமே அப்படிங்கிற எண்ணத்தில் சிரிக்கிறாரு. மனோஜ் வராரு. அம்மா
ரோகிணி ஒரு நாள் சமைச்சா அதுவே ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, அதெல்லாம் சாப்பிட முடியாதும்மா அப்படிங்கிறாங்க. ரோகிணி என்ன மனோஜ் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்க. உண்மையை தான் சொல்கிறேன், மீனா நல்லா சமைப்பா, அதனால தான் அவள் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இனிமேலாம் வந்து ரோகிணி சமைக்க சொன்னால் நான் சாப்பிடவே மாட்டேன், வைக்கவும் மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் சொல்லதுக்காக நான் சமைக்க முடியாது மனோஜ், நான் சமைச்சு பழக்கம் இல்லை. எங்கள் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட சமைக்கிறதுக்கு மட்டுமே நாங்கள் 10 பேரை வேலைக்கு வச்சுருந்தோம் மலேசியாவில் அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சமைக்கிறதுக்கே 10 பேர் வச்சுருந்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆண்டி, நாங்கள் சண்டை போட்டு வரதுக்கு நான் எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டு வரதுக்கு முன்னாடி 10 வேலைக்காரங்க இருந்தாங்க. இப்போ கூட தான் இருப்பாங்களே தவிர குறைய இருக்காது. அவ்வளோ வேலைக்காரன் இருந்தாங்க எங்களுக்கு சமைச்சு தரதுக்கு. இப்போ நான் சமைக்கணுங்கும் போது ரொம்ப அசிங்கமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா சமைக்கிறதையோ சமைச்சு கொடுக்குறதையோ கேவலம் கிடையாது. இதை தொழில் பண்ணி நிறைய பேர் ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. ஆனால் அப்படிலாம் பேசாதம்மா, உனக்கு சமைக்க தெரிஞ்சால் சமை, இல்லைனா சமைக்க தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு சமை. ஏன்னா நீ சமைக்கணும்னு நானும் கட்டாயப்படுத்தலை, இல்லை கட்டாயமாக சொல்லலை. ஆனால் வந்து சமைக்கிறத ஒரு மாதிரி அவமானப்படுத்த மாதிரி பேசாதம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், நான் அதை சொல்லலை. நான்லாம் வந்து எல்லாருக்கும் சமைச்சிக்கிட மாட்டேன், அதனால் முடியாது. ஒரு நாள் ஏதோ வழி இல்லாமல் நான் நைட்டு மட்டும் சமைச்சேன். இப்போ எல்லா நாளும் சமைக்கணும்னா அது எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. இதே வீட்டில் இந்த மீனாவை அப்படி தான் நம்ம சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ யாருமே நம்ம வந்து பங்கெடுத்துக்கலையம்மா. நீங்கள் ஒரு நேரம் செய்யுங்க, நான் ஒரு நேரம் செய்கிறேன், இல்லை நீங்கள் செய்கிற வேலையில் என்னால் முடிஞ்ச பங்கெடுப்பு எடுக்கன்னு சொல்லி யாருமே எடுக்கலை. அன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த பிள்ளை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி என்ன மன வேதனை ஆச்சோ, நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்களோ அந்த பிள்ளை சமைக்க மாட்டேன்ட்டு. அதுபோக நீ சமைச்சே ஆகணும்னு சொல்லி அந்த பிள்ளை யாருமே சொல்ல முடியாது. ஏன் முத்து உட்பட சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வருஷம் யாரையும் கேட்கல, என்னவும் கேட்கல, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சா. யார் இந்த வேலை செய்யணும்னு சொல்லி ஃபீல் பண்ணாலும் அதுவும் கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் வந்து அந்த பக்கமே போகல. ஆனால் அந்த சாப்பாடு நல்லா இருந்தாலும் கூட 1000 குறை சொல்லிக்கிட்டு வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டில் இருந்தாங்க ஒரு சிலவங்க. எல்லாரையும் தான் சொல்கிறேன். என்ன முத்தை தவிர மீதி எல்லாருமே குறை சொல்லிக்கிட்டு தான் இருந்திருக்கோம். என்ன உட்பட நான் என்னையும் ஏன் விட்டு பேசுவானே, இதான் உள்ளது. இப்படி இருக்கும்போது அந்த பிள்ளையை சமைங்க வைங்கன்னா அவள் எப்படி சமைப்பேன், நான் சமைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. மீனா அங்கே பயங்கரமாக பூக்கிட்டாங்க. என்ன மீனா வீட்டில் வேலை இல்லையா அப்படிங்கிறாங்க. வேலைலாம் இருக்க தான் செஞ்சு, என் வீட்டுக்கார் அங்கே வேலை செய்ய வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதுபோக அவங்க என்ன வந்து மருமகளாக நினைக்காத போது எங்கள் மாமியார் அவங்களுக்கு நம்ம உபகாரம் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அந்த ரோகிணியும் மனோஜும் வந்து என்ன ரொம்ப ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. நானும் என் வீட்டுக்காரங்களும் கூலிக்காரங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது என் காதார கேட்குற மாதிரி இருக்குது. அதனால் என் புருஷனுக்கோ எனக்கோ அவமானம் ஏற்படுத்த அளவுக்கு அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தலையிலே எழுதியிருக்கு கனகா, அதனால தான் நான் சமைக்காமல் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே கனகா சொல்கிறாங்க, சூப்பர் மீனா, அதான் கரெக்டு, நீ வந்து இதே மாதிரி இரு, லைஃப்பில் நல்லா இருப்ப அப்படிங்கிறாங்க. நானும் பெரியவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் எங்கள் அத்தை வந்து நீ மருமகளாகவே ஏற்றுக்கிடாத போது நான் எப்படி சமைச்சு கொடுக்க முடியும், அதனால தான் சமைக்கலை. இதில் எதுவும் பாவம் எதுவும் பிடிக்குமா அப்படிங்க. ஒன்றுமே பிடிக்காது, நீ செஞ்ச நன்மை தான், இந்த நன்மை செஞ்சால் நன்மை தான் நடக்கும், நீ நன்மை தான் செஞ்சுருக்க. அந்த ரோகிணி பிள்ளை சமைக்காத அது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீ ஒரு நாள் லேட்டாக போனதுக்கு அந்த பிள்ளை சமைச்சிருதாக சொல்லுதெல்லாம் தொடர்ந்து சமைக்கட்டும். நீ ஒரு வருஷம் சமைச்சிருக்கல, ஒரு வருஷம் அவங்க சமைக்கட்டும், அதுக்கப்புறம் ஓன் டேன் வரும்போது நீ சமை அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரன் அதான் சொல்கிறாரு, அப்பாவுக்கு வந்து நம்ம சமையலில் வந்து நான் மெஸ்ஸில் கூட நமக்கு தெரிஞ்ச மெஸ்ஸு, பாரம்பரிய மெஸ் இருக்குது, அதில் கூட வாங்கி கொண்டு கொடுத்துட்றேன், அண்ணன் மெஸ்ஸில் கூட வாங்கி கொண்டு கொடுத்துட்றேன், ஏன்னா வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்குது. நீ தற்சமயத்துக்கு சமைக்காத. ஏன் சமைக்க வேண்டாம்னு சொல்கிறேன் அப்படின்னா, வீட்டில் ஒரு வழிமுறை வரதுக்கு தான் அவங்க சொல்கிறேன். நீ சமைக்கிறதுனால நிறைய பேர் சோம்பேறி ஆகிறாங்க, அந்த சோம்பேறி ஆகிறதுக்கு நீ காரணமாக இருக்காத அப்படிங்கிறாங்க. அதுவும் அவங்க சொல்லுறது சரிதானே. நான் சமைச்சு என்னால் சமைக்க முடியும்னு சொல்லி சமைச்சு வச்சுட்டு வேலைக்கு போயிடுறேன். ஆனால் அவங்க வந்து இதை சோம்பேறித்தனமாக எடுத்துக்கிட்டு நம்மளால் சமைக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அதுபோக சமைக்கிற நேரத்தில் தூங்குறாங்க, பகல்லையும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சும்மா இருந்தால் கூட நான் சமைச்சு எப்போ தருவேன்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அப்படி நான் சமையல் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏதாவது வேலையாக இருக்கோம்னா ஜூஸ் கூட அவங்க போட்டு குடிக்க மாட்டுறாங்க. மீனா ஜூஸை போடு, அதை போடு, இதை போடுங்கிறாங்க. சரி, எதை வேணாலும் பண்ணலாம், நம்ம கூட்டு குடும்பத்தில் இருக்கோம், பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அவங்க மேலே நம்ம மேலே சரியான மரியாதை இல்லாத போது, அந்த வீட்டில் நான் ஒரு ஆளாக இல்லாத போது அவங்க மனசில் நான் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது கனகா அப்படிங்கிறாங்க. மீனா நீ சொல்கிறதான் கரெக்டு, இங்கே வா, தினம் 3000 சம்பளம் சரியா, மாதம் 90,000 ஆச்சு, ஏன்னா லீவு போடாமல் வேலை பார்த்தா 90,000 ஆச்சு. ஒரு 10 மற்ற நாள் லீவு போட்டால் கூட நம்மளுக்கு எப்படினாலும் எவன் எப்படி போனாலும் நம்மளுக்கு 80,000 கையில் கிடைக்கும். நீ உன் பாட்டில் வந்துடு. ஏன்னா இது பெரிய கோயிலுக்கு, சென்னையில் பெரிய பெரிய கோயிலுக்கு இந்திரநிலைத்துறையிலேருந்து இங்கே இருந்தால் வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா அதுக்கு மொத்த ஆர்டர் எடுத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 3000 கட்டலாம். நீ அசால்ட்டாக எப்படினாலும் நீ நல்லா கட்டுறதுனால ரொம்ப ஸ்பீடாக கட்டுத, நீ உனக்கு ஒரு 5 ரூபா கூட கிடைக்கும், அதனால் உங்கள் பாட்டு வழக்கம் போல் வந்துடு அப்படிங்கிறாங்க. உடனே கரெக்டு தான், அது நீ சொல்லுறதும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் பூவை கட்டுதாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. ரோகிணியும் சமைக்கலை, யாரும் சமைக்கலை, மதிய நேரமும் ஆக போகுது. மனோஜுக்கு ஃபோன் அடித்தாலும் மனோஜ் எடுக்க மாட்டேங்கான். ஸ்ருதி பிள்ளையும் ரவியும் அவங்க பாட்டில் முறையாக காட்டி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயாவுக்கு பயங்கரமாக இருப்பிசிக்கு வேறு வழியே தெரியல. விஜயா சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சமைச்சிட்டு தயிரை கலக்கிட்டு இருக்காங்க மோரா. என்ன விஜயா என்ன செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க யாருமே சமைக்கல, நான் பிறகு என்ன செய்கிறது, அதான் ஒரு கிளாஸ் அரிசியை போட்டு உங்களுக்கு எனக்கும் சோறை பொங்கிட்டேன்,
எனக்கு தயிர் வச்சுருக்கேன், உங்களுக்கு வந்து ஏற்கனவே வச்ச குழம்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டுருக்கான், நீ அந்த வெறுஞ்சோறையும் அந்த தயிரையும் கலக்கி அடி அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு வாங்கிட்டு வரவன் எனக்கு வாங்கிட்டு வர மாட்டானா அப்படிங்கிறாங்க. நீ வந்து அவனை பிள்ளையா ஏற்றுக்கிடலை, அவளை மருமகளாக ஏற்றுக்கிடல, அப்புறம் அவங்க எப்படி செலவு பண்ணி உனக்கு வந்து வாங்கிட்டு வருவாங்க? அதுக்கு வாய்ப்பு இல்லை. உனக்கு ஒரே முகம்னா என் மகன் மனோஜ் தானே அப்படிங்கலாம். மனோஜுக்கு ஃபோன் அடி, அவன் என்னத்தை வாங்கிட்டு வருவான் அப்படிங்கிறாங்க. எங்க அவன் ஃபோனை எடுக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. இதுதான் பையனுடைய லட்சணம். ஆனால் உனக்கு யார் வந்து உனக்கு செய்ய மாட்டாங்களோ அவங்கள தான் நீ வந்து என்ன செய்வ, என் பிள்ளைம்ப. ஆனால் யார் செய்ய நினைக்காங்களோ அவங்கள நீ என்ன செய்ய மாட்ட, பிள்ளையாகவும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காங்களே. முத்து வந்துடுறாங்க, இப்போ மெஸ் சாப்பாடுப்பா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கே அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, இந்த மெஸ்ஸு நம்ம வீட்டில் எப்படி சமைக்கமோ அதை விட சூப்பராக பாரம்பரிய முறையில் மண்பானையில் சமைக்காங்கப்பா, அதான் வாங்கிட்டு வந்தேன். இது சாப்பிட்டா ஆயுசும் கூடப்பா, சாப்பாட்டு விலையும் ரொம்ப கம்மிப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்படி பார்சல் வாங்கிட்டு அலைய வேண்டியதான், கடைசியில் கையில் ஒன்றும் நிற்காது, நீ 50க்கும் 100க்கும் வாங்கிட்டு அலைய போகிற அப்படிங்கிறாங்க. ஏம்மா, இங்கே மீனாவை மட்டத்தட்ட அவன் உயர போகிறான் சரியா, மாத சம்பளம் அவளுக்கு 90,000 ரூபா, 90,000 யார்டா பூ கட்ட கூப்பிடுதா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, ஒரு நாளைக்கு அசால்ட்டாக 30,000 பூ கட்டுவா சரியா, மொத்த பூ ஆர்டரில் அவள் தான் முக்கியமாக கட்டிக்கிட்டு இருக்கா, ஏன்னா அதனால் லேட்டாக தான் வருவா, நைட்டு கூட நீங்களே சமைச்சிக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன நைட்டு முன்னாடி சமைக்க மாட்டாளோ அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அவளுக்கு வேலை செய்ய தான் நேரம் இருக்குது, வந்து ரெஸ்ட் எடுக்க தான் சரியாக இருக்கும், அவள் சமைக்க மாட்டான், வரும்போதே மெஸ்ஸில் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவேன், வேணா உங்களுக்கு வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. நீலாம் எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தர வேண்டாம், என் பையன் என்னை பார்த்துக்கிடும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பர்மா, எனக்கு செலவு மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாரு. அண்ணாமலை பயங்கரமாக சாப்பிட்டு ஓங்காரு, என்ன டேஸ்ட்டாக இருக்குது, ஐயப்பா கூட்டு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே தயிரை வேறு வழியே இல்லாமல் வெறுஞ்சோத்தில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஊருக்கு வந்துட்டு. எனக்கு ரொம்ப கடுப்பாகுது அப்படிங்கிறாங்க. உனக்கு ஏன் கடுப்பாகுது அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் வந்து வெறும் மோரையும் தயிரையும் வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன், நீங்கள் வந்து கூட்டு பொரியலோடு சாப்பிட்டுட்டு ஆகோ ஓகேங்க, கடுப்பாகுது இல்லை அப்படிங்கிறாங்க. உனக்கு கடுப்பாக தான் செய்யும், நல்ல மனசு இருந்தால் சாப்பாடு கிடைக்குங்க பாரு, நான் 3 நேரமும் வீட்டில் சும்மா தான் இருக்கேன், 3 நேரமும் பார்சல் சாப்பாடு, அதுவும் பாரம்பரியமிக்க மண்பானையில் சாப்பாடு, அது எத்தனை பேர் கொடுத்து வச்சுருக்கோம், என் பையன் வாங்கி கொண்டு தாரான் சரியா, அவன் பொண்டாட்டி சமைக்காட்ட கூட எனக்கு கரெக்ட் டயத்துக்கு வருது. எதுக்கு, இது எல்லாமே வீம்புக்கு தான் வருது. அந்த பிள்ளை கரெக்டாக இப்போவும் 3000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகுது, ஆனாலும் அந்த பிள்ளை நினச்சா காலையிலே எழுந்திரிச்சி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு பொங்கி வச்சுட்டு போயிட முடியும், அந்த திறமை அந்த பிள்ளைகிட்ட இருக்குது. ஆனால் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவன் புருஷனும் நானும் சொல்லி வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அவள் சமைக்கிறவள் நீங்கள் ஏன் சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த வீட்டில் அவளை ஒரு பொருளாக தான் நீங்கள் பார்க்குறீங்க, மருமகளாவோ இந்த வீட்டில் உள்ள ஒரு பிள்ளையாவோ யாரும் நினைக்கல. அவள் காணலைங்கும் போது நீங்கள் தேடக்கூட வேண்டாம், எங்கே போனான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. இப்பேற்பட்டவங்களுக்கு அவள் சமைச்சு தரணும்னு அவசியமே கிடையாது. அதனால் ஒன்றை வந்து உறவாக நினைக்காத யாருக்கு நீ சமைச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா. நீ இந்த வீட்டில் வந்து சராசரி மனுஷியாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ சமைக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன், முத்து சொன்னான். அதனால தான் அவன் சமைக்கல, அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அவளாம் ஒரு ஆளுன்னு நீங்கள் வந்து கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அவன் நான் இன்றைக்கி சமைக்கலாம் இந்த வீட்டுக்கே அவள் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. விஜயா, அவன் வர்றதுக்கு நேரம் ஆகும், அவன் வர்றதுக்குள்ளே உனக்கு வயிறு பசி தாங்க முடியாது, இதே மாதிரி ஒரு கிளாஸ் அரிசியை போடுதியா, இல்லைன்னா கோதுமை மாவு கிடக்க அதை கலக்கி சுட போகிறியா, அது வந்து நைட்டு வந்தால் தான் தெரியும் விஜயா அப்படிங்கிறாங்க. விஜயா கடுப்பில் சாப்பிட்டு நேராக பெட்ரூம் போகிறாங்க. அங்கேருந்து பார்வதிக்கு ஃபோன் அடிக்காங்க. பார்வதி, இப்படி வீட்டில் நடக்குது அப்படிங்கிறாங்க. நீ தான் என்கிட்ட வீம்பில் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு போனால் இப்போ எதுக்கு நான் ஃபோன் அடிக்க அப்படிங்கிறாங்க. வேறு என்ன செய்ய, ஒன்றை விட்டா ஃப்ரெண்டு வேறு யார் இருக்கா, கோவப்படுறதுக்கும் நீ தான் இருக்க, எங்கள் நடந்ததை சொல்லதுக்கும் நீ தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நடந்தது பூரா சொல்லுதாங்க. இப்படி நடந்துருச்சா அப்படிங்கிறாங்க. அவன் அந்த பூக்காரிக்கு அவ்வளோ திமிராயிட்டு சமைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு போயிட்டா, இவன் ஒரு ஆளுன்னு சொல்லி 3000 சம்பளத்துக்கு இவ்வளோ சம்பளத்துக்கு பூ கட்ட போகிறாளாம், நடமாடும் பூக்கடையும் நடத்தாங்களாம், இப்படியே போனால் பெரிய ஆளாயிருவாங்களோ அப்படிங்கிறாங்க. பெரிய ஆளானால் பெருமை தானே உனக்கு விஜயா அப்படிங்க. எனக்கு என்ன பெருமை, இந்த பூக்காரி சாதாரண பூக்காரி என் வீட்டு வேலைக்காரியாக தான் இருக்கணும், என் மருமக ரஞ்சிக்கெலாம் இவன் உயரம்னு நினச்சா முடியுமா, மனோஜ் வந்து பெரிய அளவில் தொழில் பண்ணுறான், ரோஹிணி வந்து பெரிய அளவில் பார்லர் வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. மனோஜ் கடையில் ஏதோ பிரச்சனை கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா அப்படியே சமாளிக்கிறாங்க. இல்லை ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்க மீண்டு வந்துடுவாங்க, அவங்களுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு என் சமந்தார் இருக்காங்களே அப்படிங்கிறாங்க. அவர் ஜெயிலில் தானே இருக்கார் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் ஒரு குழுவை போடுதாங்க. மலேசியா ஜெயிலேருந்து அவர் வெளியே வந்துட்டார், வெளியே வந்து மனோஜ்கிட்டையும் ஃபோனில் பேசிட்டார், இன்னும் ஒரு வாரத்தில் நான் வீட்டுக்கு வரேன், என் சொத்தில் ஒரு பகுதியை தரேன், அது போக பிஸ்னஸ்லேயும் நான் வந்து உங்கள்கிட்டே பொறுப்பை கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அட்ரா சக்கா அடித்தான சோல் அப்படிங்கிறாங்க. பிறகு இப்பேற்பட்ட நிலைமையில் வந்து இந்த மீனா சமைக்க மாட்டேக்கா, எங்கள் குடும்பம் எந்த லெவலுக்கு போகுது, என் சுருதியோட அம்மாவும் எத்தனை லட்சம் ரூபானாலும் செலவு பண்ண தயாராக இருக்கேன், மாப்பிள்ளை தொழில் பண்ணான் அப்படிங்கிறாங்க. இந்த ரவிகிட்ட நான் இன்னும் பேசணும்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரவி நீ பேசினா சம்மதிப்பானா அப்படிங்கிறாங்க. என் பையன் நான் பேசினா கேட்க தானே செய்வான் அப்படிங்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்லை, மனோஜ் கேட்பான் நீ சொன்னான், ஆனால் ரவியும் முத்தையும் நீ சொன்னால் அவன் கேட்க மாட்டான், அவங்களுக்கு கரெக்டாக இது கொடுத்தா தான் செய்வாங்க, அதுபோக சுயமரியாதை இருக்குன்னு நினைப்பாங்க அந்த பையங்க.
அடுத்தவங்க பணத்தில் தொழில் பண்ணதுக்கு அந்த பசங்க நினைக்கவே மாட்டாங்க. அதனால் வந்து அவன்கிட்டலாம் சம்பம் பலிக்காது அப்படிங்கிறாங்க. இல்லை பண்ணி தான் ஆகணும், பண்ணி அவனும் பெரிய அளவில் தொழில் பண்ணட்டும். இந்த முத்து மீனாவும் இந்த வீட்டில் வந்து தர டிக்கெட் அப்படிங்கிறத ஒன்றரை வைக்கணும். அதுபோக இந்த வீட்டு வேலைக்கு ஆள் வேணும், ஏதாவது சமைக்க ஆள் இருந்தால் சொல்லேன் அப்படிங்கிறாங்க. ஏன் மீனை தான் இன்னைக்கு தானே கோவத்தில் போயிருக்கா, அப்படியே போயிடுவாளா, சமைக்க தானே செய்வா அப்படிங்கிறாங்க. அவன் இன்னும் சமைக்கவே மாட்டா, போகிற போக்கத்தை பார்த்தா அப்படி தான் தெரியுது. என் வீட்டுக்காரும் அந்த முத்தும் வந்து ஏகப்பட்ட உசுப்பேற்றிட்டாங்க அவளை, இன்னுமா சமைப்பாங்க நம்பிக்கை இல்லை, அதனால் ஒரு நல்ல வேலைக்காரியை பாரு அப்படிங்கிறாங்க. ஓங்கணத்துக்கு வேலைக்காரி வர்றது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்ட்டு இருக்காங்க பார்வதி. என்ன விஜயா கேட்குறாங்க பார்வதிட்டு, என்ன பார்வதி இப்படி சொல்லுது அப்படிங்க. உண்மையை தான் சொல்லுதேன், உனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இவன் மீனாட்ட பேசுன மாதிரி இவன் வேலைக்கார்ட்ட பேசுனா மறுநாள் நிற்க மாட்டான். உன் வாயை குறைச்சேன்னா எந்த வேலைக்காரனாலும் வருவா, எனக்கு தெரிஞ்சவளை வர சொல்லுதேன். ஆனால் 2 நாள் கூட உன்ட்ட தாங்குவாளாங்கிறது சந்தேகம் தான். அவட்ட வேணால் பேசுகிறேன், ஆனால் தினக்கூலி நீ கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி, மாதக்கூலி தானே கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, உங்கள்கிட்ட வந்து ஒரு நாள் சமாளிக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பிள்ளையை நான் வர வைக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு நீ தினாஞ்சம்பளம் கொடுத்தா சொல்லு, நான் வர வைக்கேன் அப்படிங்கிறாங்க. தினாச்சம்பளம்லாம் சரி வராது, மாத சம்பளம்னா மனம் வச்சுட்டா கொடுன்னா கொடுத்துருவான், அவன் நிலைமை இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. விஜயா, மனோஜை பற்றி எல்லாமே தெரியும், என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு புரியும், அதனால் அதை பற்றிலாம் பேச வேண்டாம். நீங்கள் வந்து சம்பளம் கொடுத்துருவீங்களா, அண்ணாமலை என்ன எனக்கு ஃபோன் அடித்தா நான் ஆள் பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன் நான் சொன்ன நீ பார்க்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. விஜயா, நீ ஒரு வெட்டி ஆஃபீஸர், நான் ஒரு வெட்டி ஆஃபீஸர், ஏன்னா நம்மளுக்கு வருமானம் ஏதோ கிடையாது. அண்ணாமலை என்ன பென்ஷன் வாங்குறாரு, அவர் ஒரு வேலையை பார்த்தா அவர் பென்ஷன் ஒரு 40,000 வாங்குற இடத்துல ஒரு 10,000 வேலைக்காரி கொடுன்னா கொடுத்துருவாரு. ஆனால் நீ வந்து அப்படி செய்ய முடியாது. அதனால் அண்ணாமலை என்ன சொன்னால் நான் பார்க்கேன், இல்லையா முத்து சொல்லட்டும், முத்து உருட்டுவான் பரட்டுவான் கரெக்டாக கொடுத்துருவான், வேறு யார் சொல்லி நான் பார்க்க முடியாது விஜயா அப்படிங்கிறாங்க. இப்போ என் பழக்கத்தில் நீ பார்க்க மாட்டேயோ அப்படிங்கிறாங்க. விஜயா, பழக்க வழக்கம் வேறு, தொழில் வேறு. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வந்து வேலைக்கு உன் வீட்டுக்கு அனுப்புகிறோம்னா நீ கரெக்டாக நடத்தணும். அப்படி நடத்தலைன்னா எனக்கு தான் அசிங்கம். அதுபோக கரெக்டாக சம்பளம் கொடுக்கணும். அப்படி நீ கொடுக்கலன்னா நான் கொடுக்குற இடத்துலையும் நான் இல்லை. அதனால தான் இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்கிறேன். அண்ணாமலை நான் ஃபோன் பண்ண சொல்லி நான் உடனே ஆள் பார்த்துட்டேன், உடனே ஆள் வர சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. அவரை பேச சொல்கிறோம் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே அண்ணாமலைகிட்ட போகிறாங்க. ஏங்க, ஒரு வேலைக்கு ஒரு ஆள் இருக்காங்க, வர சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. தங்கமாக போச்சு, வர சொல்லுமா, நம்ம மருமக்கள் 3 பேரும் வேலைக்கு போகிறாங்க, பையன் மாதிரி அவன் வேலைக்கு போகிறான், இப்படி இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக வேலைக்கு ஆள் வைக்கணும், முன்னாடி வச்சதை காட்டிலும் இப்போ வச்சா நல்லது தான் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏங்க, இந்த முத்துக்கு மீனாவுக்கு வந்து வேலைக்கு வரவங்க சமைக்க மாட்டாங்க, மீதி ஆட்களுக்கு சமைப்பாங்க, அப்படி ஒரு ஆளை பார்த்து வச்சுருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க முத்துக்கு சமைக்க மாட்டாங்களோ அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, வேலைக்கு ஆள் வராங்க, ஆனால் அவங்களும் சமைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, நீ பேசுறது உனக்கு தான் சரியாக இருக்கும், முத்து மீனாவுக்கு சமைக்காதவங்க எனக்கு ஏன் சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க, நம்மளாம் ஒரே குடும்பம், சமைக்காமல் எப்படி அப்படிங்கிறாங்க. என் பையன் முத்து, என் மருமக மீனா, இவங்க 2 பேரும் சமைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு வேலைக்காரி வைப்பீங்க, இதுக்கு சம்பளம் யார் கொடுப்பா அப்படிங்கிறாங்க. மனோஜே கொடுத்துருவான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, உங்களுக்கு சம்பளத்துக்கு ஆள் வச்சு நீங்கள் சமைங்க, ஏன்னா முத்து மீனாவும் அவங்களுக்கு தேவைக்கு அவங்க சமைச்சிக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க, வீட்டில் ஒரு அடுப்பு தான் இருக்குது, இப்படி இருக்கும்போது எப்படிங்க அப்படிங்கிறாங்க. நான் மாடியில் வேணால் ஒரு ஆஸ்பராசிட்டை போட்டு அங்கே ஒரு அடுப்பு வச்சு கொடுத்துருந்தேன், அவங்க அங்கே சமைச்சிக்கிடட்டும், சிம்பிளாக நைட்டு படுத்துக்கிடட்டும், நான் மேலே அவங்களுக்கு ரூம் கட்டி கொடுக்குற வரைக்கும் அவங்க சமாளிச்சுக்கிடட்டும் அப்படிங்கிறாங்க. ஏங்க, அதாங்க அனுமதிக்க முடியாது அப்படி இப்படிங்கிறாங்க. அதை நீ ஏன் அனுமதிக்கணும், நான் அனுமதிச்சதை காணாதா, நீ வந்து ஒரு வேலைக்கு ஒரு ஆள் அமர்த்தணும், அவங்க வந்து மீனாவுக்கு முத்துக்கும் சமைச்சு கொடுக்க மாட்டாங்க, அப்படி இப்படின்னு பேசுவேன், என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோன்னே அப்படிங்கிறாங்க. ஏங்க, அவங்க சாதாரண டிரைவரு, ஒரு சாதாரண பூ கட்டுதுவா, இவங்களுக்கு வந்து வேலை ஆட்களை வச்சு சோறு கூட தானே மணக்கும் அப்படிங்கிறாங்க. மணக்கோ நாறுதோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம், சமையல் வேலைக்கு ஆள் எடுத்த அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் சமைக்கிற, முத்துலேருந்து மீனாலேருந்து எனக்குலேருந்து எல்லாருக்கும் சமைக்கணும், அப்படி சமைக்கிற ஆள் இருந்தால் சொல்லு, நாளைக்கு நாள் வர வச்சுருவோம், பேசிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க, மனோஜ் சம்பளம் கொடுக்க போகிறான், நீங்கள் உங்களுக்கு வந்து ஓகேன்னு மட்டும் சொன்னானே அப்படிங்கிறாங்க. மனோஜை நம்பி ஒன்றுமே செய்ய முடியாது, சரியா. இப்போ ஃபர்னிச்சர் கடை நடத்தினேன் போனோம்னா வீட்டுக்கு 5 பைசா இது வரைக்கும் ஒரு சின்ன டீ குடிச்சில் கூட அவன் பண்ணது கிடையாது, பண்ணவும் தயாராக இல்லை. பக்கெட் பிரியாணி அது இதுன்னு ஆர்டர் பண்ணால் கூட எப்பா காசு தாங்கன்னு என்கிட்ட வாங்கியிருப்பான், சில்லற இல்லைப்பா, இல்லைன்னா ஆன்லைனில் பே பண்ண முடியலப்பா, நேரில் கேட்குறாங்கப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் 5 பைசா காசுக்கு அவன் தகுதி கிடையாது. அப்பேற்பட்ட பையன் வந்து செய்வான் வைப்பான்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. சம்பளம் கொடுக்கலன்னா வாரவங்க யார்கிட்ட கேட்பாங்க, இந்த வீட்டில் பெரிய ஆள் என்கிட்ட தான் கேட்பாங்க, அதனால் நான் வேலைக்கு ஆள் வர சொல்லுதேன், ஆனால் எல்லாத்தையும் சமைப்பாங்க. அப்படி உங்களுக்கு சாப்பிட விருப்பம் இல்லையா, பட்னியாக கிடங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலைக்கு 6 ஆளுக்கு சம்பளம் கொடுத்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க சரிங்க, யாரையா வர சொல்லுங்கள், ஆனால் விஜயா வந்து எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கணும், அந்த மீனா எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதை நீ சொல்லாத, மற்ற மருமக்களை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, சுருதியோ ரோகிணியோ உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, பண்ண முடியல, அதே மாதிரி மீனாவை ஃப்ரீயாக விட்டுரு,
இன்னமும் வந்து அந்த சுதந்திர பறவை ஆயிடுச்சு. இன்னமும் வந்து நீ வந்து அப்படி செய்யுமா இப்படி செய்யணுமா, அது நடக்கவே நடக்காது. கிடைச்ச வரைக்கும் உனக்கு லாபம். ஒரு வருஷம் உன்னை நல்லா பொங்கி போட்டா, அவன் சொல்ல போகிறான் கேட்டு இருந்தா, நீ நடவடிக்கை சரியில்லை, அவள் திசையை மாறிட்டா, அதுக்கு தான் அவன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கடந்து போய்கிட்டே இரு. இல்லை பழைய மாதிரி தான் மீனா இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஒன்றுமே நடக்க போகிறதில்ல, உனக்கு ஏமாற்றம் மட்டும்தான் சிக்கும் அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒரு நாள் அந்த மீனை வந்து என் காலில் உழுவ பாருங்க அப்படிங்கிறாங்க. விஜயா அவனுக்கு சொல்லுறது தப்பாக நினச்சிக்கிடாத, ஒரு நாள் வாங்காலில் உழுது மாதிரி வராது, நீ தான் வயசானா ஒரு வாய் சோத்துக்கு வந்து அவள் காலில் உழுது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு அப்புறம் எனக்கு பென்ஷன் தருவாங்களா தரமாட்டாங்களா, அப்படி தருவாங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு இப்போவுமே இருக்கவே 1000 நோய் இருக்குது அப்படிங்கிறாரு அண்ணாமலை. உனக்கு சுகர்லேருந்து ப்ரெஷர்லேருந்து புண்ணாக்குலேருந்து புடலங்க வரைக்கும் இருக்குது. இதுக்கு ஆஸ்பத்திரி செலவே கிட்டத்தட்ட மாதம் ஒரு 20,000 மேலே ஆகுது. இன்னும் போக போக செலவு கூடுமோ தவிர குறையாது. எப்படி இருக்கும், ஒரு வாய் சோத்துக்கு நீ இந்த பென்ஷன் வச்சு சாப்பிட்ருவியா, அதுவும் என் காலத்துக்கு அப்புறம் தான் சரியா, நம்ம 2 பேரும் ஒன்றா போனால் அதுவும் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்களாம் ஆயுசு ரொம்ப நாள் இருப்பீங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நான் ரொம்ப நாள் இருப்பேன்னா அந்த ரொம்ப நாள் நான் தானே பென்ஷன் வாங்குவேன், எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்காங்க. எங்கள் பென்ஷனோட எனக்கு நீங்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. நான் முக்கியம் அப்படிங்க, எனக்கு பிறந்த என் பையன் முத்து உனக்கு முக்கியம் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு அவனை சின்ன வயசுலேருந்து பிடிக்காது, இந்த வீட்டில் அவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுறேன், நீங்கள் தான் அவன் இருக்கணும்னு இருக்கீங்க, பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோலாம் அசிங்கப்படுத்த போகிறான் பாருங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. பார்த்துக்கலாம் எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் அவன் என் பையன் தானே, அதை யாரும் மாற்ற முடியாதுல்ல அப்படின்ட்டு இருக்காரு அண்ணாமலை விஜயாட்ட. இந்த சூழ்நிலையில் எல்லோரும் வேலைக்கு போய்ட்டு திரும்பி வராங்க. இங்கே மீனா மட்டும் வரல, மீதி எல்லோரும் வந்துட்டாங்க. பார்த்தீங்களாங்க இவ்வளோ நேரம் ஆச்சு இந்த மீனா வரல வைக்கல அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, லேட்டாக வரும்னு ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டா, என்ன முந்தினாலும் சொல்லியிருக்கா, அங்கே வந்து ஹெட்ஃபோனை சுற்றி வச்சுருந்ததுனால கேட்கல, இப்போ கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டான், முத்து கரெக்டாக கூப்பிட்டு வந்துடுவான். என்ன அவங்க லேட்டாக வருவாங்க, வரும்போதே சாப்பாடோடு வருவாங்க. நான் ஃபோன் அடித்தேன் வயிறு பசிக்கான்னு கேட்டாங்க, முத்து ஃபோன் அடித்து கேட்டான், இல்லைப்பா எனக்கு வயிறு பசிக்கல மந்தமாக இருக்குன்னு. அப்போ நீ இங்கே சுக்காப்பி குடிங்கப்பா, குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்தில் நான் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டான். இப்போ மெஸ்ஸில் சாப்பாடு வாங்கிட்டு இருக்கான் எங்கள் 3 பேத்துக்கும். மீனா வேலை முடிச்சுட்டு வருவான், அவன் காரில் கூப்பிட்டு வந்துடுவான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவள் பெரிய உலக அழகி, பெரிய குபேரம் வீட்டு பிள்ளை, அவளை வந்து காரில் தான் ஏற்றிட்டு வருவாங்களோ அப்படிங்கிறாங்க. ஏன் அவன் புருஷனுக்கு அவள் கார் வாங்கி கொடுத்துருக்கா, அவள் காரில் அவன் வரதுக்கு என்ன இருக்குது, அந்த காரில் வர்றதுக்கு முழு தகுதியும் அவளுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க ரோகிணியே வந்து மனோஜ் காரில் போகிறதில்ல, ஆட்டோலையோ பஸ்லேயோ தான் போகிறா, இவளுக்கு என்னங்க கார் வாழுது அப்படிங்கிறாங்க. அது அவங்க சௌரியம், அதை நீ சொல்லாத. ஓம் புருஷன் அண்ணாமலைட்ட காரு கிடையாது, மீனா புருஷன் முத்துக்கிட்ட கார் இருக்குது, அதனால் அவன் முன்னாடியே காரில் கொண்டு ஏற்றி கொண்டு விடுதான், ஏற்றி கொண்டுட்டு வாரான். அது அவங்க சௌரியம், அதை நீ போடாத. அவங்க டப்பு, அவங்க காருக்கு என்ன போட போகிறாங்க, வர போகிறாங்க, போக போகிறாங்க, அவங்கள சார்ந்தது, அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் முத்து மீனா வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வரும்போதே பார்க்குறாங்க, கையில் பார்சல் இருக்குது. ஏங்க இது நல்லவாங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா நல்லா இருக்க போய் தான் அந்த கடையில் வாங்கிட்டு வரோம், ரொம்ப சூப்பராக இருக்கும், அது சைவமாக இருந்தாலும் சரி தான் அசைவமாக இருந்தாலும் சரி தான், அப்பா ஆட்டுக்கால் பாயா செமையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி வாரேன் அப்படின்ட்டு போகிறாங்க. ஏங்க நீங்கள் தானே சொல்லுவீங்க நைட்டு அசைவம் சாப்பிடக்கூடாது, செமிக்காது வைக்காதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. விஜயா மண்பானை சமையல் சரியா, மண்பானையில் சமைக்கிற சமையல் அவ்வளோ ருசியாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். எப்பேற்பட்ட கறியாக இருந்தாலும் சரி தான், எப்பேற்பட்ட உணவாக இருந்தாலும் சரி தான், 2 வத்தலையும் அதில் மிளகை மடித்து சவைச்சிட்டோம்னா எப்படினாலும் ஜெமிச்சு பூவாக போக போகுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் நைட்டு இன்றைக்கி வந்து என்னது ஆட்டுக்கறி பாயா சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு மீனா முத்து அண்ணாமலை 3 பேருமே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க. வாசனை பயங்கரமாக அல்லது. உடனே முத்தும் மீனாவும் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா வராங்க. ஏங்க நைட்டுக்கான்னு கடையில் சாப்பிட்டா செமிக்குமாங்க வைக்குமாங்க அப்படிங்கிறாங்க. செமிக்காதெல்லாம் நீ கிளம்பு, உனக்கு தானே செமிக்காத வயசாயிட்டு போ அப்படின்னுட்டு இருக்காங்க. ஏங்க இது என்ன ஆட்டுக்கறியாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி எச்சு வருது. உடனே அண்ணாமலை எடுத்து ஊட்டி விடுதாரு. நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்க போய் தான் தினம் ஆர்டர் பண்ணி அதே கடையில் சாப்பிடுவோம், அந்த கடைக்காரர் ரொம்ப பாரம்பரியமாக செய்தார், அதான் முத்தவங்க வாங்கிட்டு வரான், என்ன உங்களுக்கு நைட்டு சமையல் என்னது அப்படிங்கிறாங்க. ரோஹிணி உப்புமா போட்டு வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. சாப்பிடுங்க உப்புமாவை அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் விஜயா உப்புமாவை சாப்பிட்டு எழுந்திரிச்சி போகிறாங்க. ஏங்க உங்களுக்கு பார்சல் வாங்கி தர தெரிஞ்ச அந்த முத்துக்கு எனக்கு வாங்கி தரணும்னு கொஞ்சமாவது தோணுதாங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு திங்கிறதுல மட்டும்தான் முத்து வாங்கிட்டு வரல, மீனா வாங்கிட்டு வரலம்ப சரியா, இழப்பு இந்த வீட்டில் ஒரு ஆளாகவே எடுத்துக்கிடாத போது ஒன்று எப்படி அவங்க ஆளாக எடுத்துக்கிடுவாங்க, அதனால் அவங்க ஒன்றும் வாங்க மாட்டாங்க. இனிமேல் நடக்கிறது பாரு விஜயா, வழக்கம் போல் ஏதாவது கஞ்சி காய்ச்சி நீ குடி, என்ன எனக்கு என் பையன் முத்துவும் என் மருமகளும் சாப்பாடை பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இவ பூ கட்டிட்டு அலையுதான், இதுக்கு பேசாமல் வீட்டில் சோறு மீட்டி இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஏன் மற்ற 2 மருமகளும் வேலைக்கு போனால் வீட்டில் இருந்து சொல்லி பாறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க நம்மளை கௌரவப்படுத்த மாதிரி தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. வேலையில் என்ன கௌரவம் இருக்குது, அவங்கவுங்க உழைச்சி சாப்பிட்றதுக்கு அவங்க ஒரு வேலையை பார்க்காங்க. கௌரவங்கிறது வந்து அது வந்து செயலில் தான் இருக்குது, தொழிலில் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் 1000 சொல்லுங்கள், ரோகிணியும் சுருதியும் பார்க்குற வேலை தாங்க எனக்கு கௌரவம் அப்படிங்கிறாங்க. அது மனநிலை, அதை யாரும் மாற்ற முடியாது. அதனால் நீ வந்து அந்த மனநிலைக்கு ஒன்றும் செய்ய முடியாது.
ஏன்னா 3 பேரும் பரபரப்பாக வேலைக்கு போகிறாங்க, போயிட்டு போகிறாங்க. யார் வீட்டில் இருக்காங்களோ சமைக்க வேண்டியதான். நீ வீட்டில் தானே இருக்க, நீ சமைக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் இவங்களுக்கு வேலைக்காரியா, இவங்களுக்கு சமைச்சு போட்டால் என்னை யாருங்க மதிப்பா அப்படிங்கிறாங்க. நீ கடைசி வரைக்கும் வரட்டு கௌரவம் பார்த்துட்டு இருக்க போகிற, கடைசி வரைக்கும் கஷ்டப்பட போகிற. பாரு இன்றைக்கி ஒரு நாள் உனக்கு சாப்பாட்டு ஓட்டதே போதும் போதும்னு ஆயிடுச்சு. நாளைக்கு இதே தொடரும், நாளான்னைக்கு இப்படியும் தொடரும். இப்படியே நீ உப்புமா சாப்பிட்டுட்டே இருப்பியா அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படியே தான் இருக்குமா, அவள் பொங்க மாட்டாளா அப்படிங்கிறாங்க. அதான் சொல்லிட்டால, பெரிய வேலையில் அவள் சேர்ந்துட்டா. ஏன்னா ரெகுலர் வேலை 365 நாள் அவளுக்கு வேலை. அதனால் 365 நாள் அவள் சோறு பொங்க மாட்டாள். அவள் சொன்ன மீனா சொன்ன மாதிரி ஒரு வருஷம் சோறை பொங்கிட்டா. இந்த ஒரு வருஷம் ரோகிணியை பொங்க சொல்லு, அடுத்த வருஷம் சுருதி அதுக்குள்ளே படிச்சிருவா, சுருதி பொங்கட்டும், இப்படி மாற்றி மாற்றி பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒரு வருஷம்னு ஒரு நாளாங்க 365 நாள், 365 நாளும் வந்து இந்த ரோகிணி சமைச்சு தந்தால் நம்மளாம் அவ்வளோதாங்க அப்படிங்கிறாங்க. அந்த மீனா சமைக்கும் போது அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னீங்க, அந்த ரோகிணி வேறு அது வாய்வு இது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. போறீங்களா நான் சாப்பிட மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ அந்த ரோகிணி சமைச்சு தரதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நானும் டேஸ்ட்டு எப்படி தான் இருக்குன்னு பார்த்தேன். உப்பு அவ்வளோ உப்பு அள்ளி போட்டிருக்கு. இதை சாப்பிட்டா உடனே கல்லடை போருமே அந்த அளவுக்கு இருக்குது. உப்பு ஏறி வந்தாலும் வந்துடும் அந்த அளவுக்கு இருக்குது. நீ என்ன இன்னும் மருமகளை தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாங்க இனிமே சரி வராது. நம்ம ரோகிணியை இன்னும் கொஞ்ச நாளைக்கு சமைக்க சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வச்சிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. விஜயா அங்கே பாரு, உன் குணத்துக்கு வேலைக்காரங்க செட் ஆகாது. ஏன்னு கேட்டால் உனக்கு குணம் காணாது. ஒரு நாளைக்கு வேலைக்கு வராங்க, மறுநாள் வரமாட்டாங்க. நீ மீனாட்ட பேசுகிற மாதிரி தடபடான்னு பேசணும்னு வச்சுக்கோங்க. போம்மா நீனும் வேலையும், இன்றைக்கி நான் வேலை பார்த்து சம்பளத்தை கூலியை கொடுமா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுக்கு போல் நீ வந்து வீட்டில் மீனாவை பேசுகிற மாதிரி பொறுத்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் தன்மானம் உண்டு, எல்லாருக்கும் சுயமரியாதை உண்டு. நீ சுயமரியாதை சீண்டுத மாதிரி தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருப்ப. அது லாய்க்கப்படாது. இல்லைங்கிட்ட ஒழுங்கு மரியாதை ஒன்று நீ இல்லையா, ரோகிணியை சமைக்க சொல்லு, ஒருத்தருக்கு மாற்றி செய்யட்டும், அதான் அந்த வீட்டுக்கு நல்லது அப்படின்னுட்டுருக்காங்க. மறுநாள் காலையில் விடியுது. முத்து மீனா வழக்கம் போல் வேலைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயா கதவை அடைக்காங்க. ஏய் ஒரு பதில் சொல்லிட்டு 2 பேரும் போங்க அப்படிங்கிறாங்க. என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறோம். உன் பொண்டாட்டி சமைப்பாளா சமைக்க மாட்டாளா அப்படிங்கிறாங்க. ஒரே பதில் தான், சமைக்க மாட்டா, உங்களால் ஆனதை பாருங்கள், என்ன கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் போயிடுறாங்க. விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. அப்படின்னு கத்துறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க சுருதி. இல்லை பாருமா, அந்த பூக்காரி ஓவராக பண்ணுறா, அவள் சாதாரண பூ கட்ட தான் போகிறா, அவளுக்கு சமைக்கிறதுக்கு என்ன செய்யுது அப்படி இப்படிங்கிறாங்க. ஆண்டி அவங்க சொல்லுறதும் கரெக்டாக தானே இருக்குது. அவங்க ஒரு வருஷம் எல்லாருக்கும் சமைச்சு தந்துருக்காங்க. இந்த ஒரு வருஷம் வேறு யாராவது சமைக்க வேண்டியது தானே. நானும் ரவிட்ட கேட்டு நானும் சமையல் படிச்சிடுறேன், அடுத்த வருஷம் நான் சமைக்க ஆரம்பிச்சிடுறேன், இப்போ ரோகிணி சமைக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. இனிமேல் நீ தாம்மா சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு ஆண்டி சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா ஒரு வருஷம் சமைச்சிட்டாலாம், நீ ஒரு வருஷம் சமைக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஆண்டி ஒரு வருஷங்கிறது ஒரு நாள் கிடையாது, நான் ஒரு நாள் நைட்டு சமைக்கல படுத்த பாடு எனக்கு தான் தெரியும், அதனால் சமைக்க முடியாது ஆண்டி அப்படிங்கிறாங்க. நீ பார்த்தியாம்மா அப்போ யார் தான் சமைப்பா அந்த வீட்டில் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆண்டி இதுக்கு ஒரு நல்ல யோசனையாக சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க சுருதி. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. ஆண்டி நாங்கள் எல்லாருமே வேலைக்கு போகிறோம், மருமக்குமார் எல்லாருமே வேலைக்கு போகிறோம், வீட்டில் இருக்க நீங்கள் தான் சும்மா இருக்கீங்க, நீங்கள் ஏன் பேசாமல் சமைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், நான் எப்படி சமைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் சமைச்சதே கிடையாதா அப்படிங்கிறாங்க. நான் முன்னாடி சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. முன்னாடி சமைச்சிருக்கீங்களா அத்தை? நான் சமைச்சதே எனக்கு தெரியாது சுத்தமாக. நான் இன்றைக்கி சமைச்சது வந்து நீங்கள் சாப்பிட்ணுன்னா அது கதையே ஆகாது. அதனால தான் அந்த தொழில் நான் படிக்கிறேங்க. ரோகிணி அரைக்குறை, ரோகிணி சமைச்சாங்கன்னா சுத்தமாக வாயில் வைக்க முடியாது. இப்போ இருக்க நிலைமை அப்படி தான் இருக்குது. அதனால் எங்களிலே சீனியர் நீங்கள் தான், நீங்கள் நல்லாவும் சமைப்பீங்க, ஓரளவு பரவாயில்லாமல் சமைப்பீங்க, அதனால் நீங்களே சமைங்க அத்தை. அதுக்கு என்ன பே பண்ணணுமோ என்ன செலவு பண்ணணுமோ நானும் எங்கள் சைடில் தந்துடுறேன். இது வரைக்கும் ரவியோ நானா வீட்டு செலவு கொடுத்ததில்ல, ஆனால் இனிமேல் நான் கொடுக்கணும்னா கொடுத்துட்றேன் அத்தை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. இந்த ரோகிணியும் சுருதியும் வந்து நம்மளாம் சமைச்சு வேலை செய்யணும்னு நினைக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. உடனே அண்ணாமலை வராங்க. சுருதிமா விடுங்க பிறகு பார்த்துக்கலாம், வேலைக்கு ஆள் வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. நானும் அதான் சொல்கிறேன் அங்கிள், வேலைக்கு ஆள் வச்சிடலான்னு சொல்கிறேன். ஆனால் வந்து இன்னொன்று யோசிக்கும் போது இவங்க குணத்துக்கு வந்து வேலை பார்ப்பாங்கன்னு தெரில அப்படிங்கிறாங்க. என்ன சுருதி இப்படிலாம் பேசுகிற அப்படிங்க. கரெக்டாக தானே பேசுகிறேன். இந்த மீனா வந்து நல்லா சமைச்சு தருவாங்க, நம்மளை அன்பாகவும் பார்த்துப்பாங்க, அரவணைப்பாகவும் இருப்பாங்க, அவ்வளோ மனசு நோக்கடிப்பீங்க. யாராவது வேலை பார்க்குற இடத்துல வந்து நீங்கள் வந்து ஏதாவது குறை சொன்னீங்க வச்சிங்கன்னா போங்க, நீங்களும் உங்கள் வேலைன்னு போயிட்டே இருப்பாங்க. மீனா மாதிரிலாம் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் வேணாலும் ஒன்றும் இல்லை, யாரையாவது வேலைக்கு வர சொல்லுங்கள், ஒரு நாள் 24 மணி நேரம் அவங்க சொல்ல கேட்டு அவங்க வேலை பார்த்துட்டோம், நான் என் பேரை மாற்றிக்கிறேன், சுருதிங்கிற பேரையே மாற்றிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ பாருங்கள் தம்மாந்துண்டு பிள்ளை இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உன் பணக்கார மருமக பேசுகிறா, அதுக்கு மேலே நீ கவுண்டர் கொடுத்து பேச முடியல. இதே இது மீனா பேசியிருந்தாலும் நான் வச்சு பார்க்க மாட்டேன், எனக்கு உன் டைப்பு தெரியும் சரியா, இதான் உள்ளது. சுருதி சொன்னதே நான் செய்கிறேன், வேலைக்கு ஆள் வைக்கிறேன், 24 மணி நேரம் உன்ட்ட வேலை பார்த்துட்டாங்களாலும் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆளை உடனே வேலைக்கு வர சொல்கிறாங்க, அவங்க சமைக்கிறாங்க. விஜயா உடனே ஆள் கிடச்சிட்டுன்னு அது இதுன்னு சொல்கிறாங்க. உடனே சமைக்கிறாங்க. மறுபடியும் எனக்கு வெந்நி போட்டு வா, காஃபி போட்டு வா, ஊயிங்காங்க. உடனே வராங்க பக்கத்தில், அம்மா
ஒரு மனுஷி தான், எனக்கு 2 கை தான் இருக்குது, 4 கை இல்லை சரியா. ஒவ்வொரு வேலையாக தான் செய்ய முடியும். இந்த வேலைக்கெல்லாம் நாள் கிடையாது. காலையிலேருந்து 3 மணி வரைக்கும் வேலை பார்த்துருக்கேன், அதுக்குள்ளே கூலியை தாங்க நான் கிளம்புறேன், நீ வேறு ஆளை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு நாள் கூட வேலை பார்க்க நீ கூலி கேட்குற வைக்கிற அப்படிங்கிறாங்க. ஒன்று அண்ணாமலை வராங்க, 500 கையில் கொடுக்காங்க, போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா பார்த்துக்கா, உன் குணத்துக்கு யாரும் வேலை செய்ய மாட்டாங்க சரியா. உனக்கு வந்து ஏதாவது வேணும்னா நீனே ஆக்கி சாப்பிட்டுக்கா, இதாங்க நடக்க போகுது. எல்லாமே உன் குணத்துக்கு தான் நடக்கு பாரு. உங்கள்கிட்ட எல்லாருமே அன்பாக பேசின பிள்ளைகள் கூட நீ சமைக்கணுன்னா தெரிச்சு ஓடுதுவோம். அது போக மீனா வந்து நல்லா சமைச்சு எல்லாரையும் அரவணைச்சிக்கிட்டு இருந்தா. இந்த சூழ்நிலையில் நீ சமைச்சே ஆகணும்னு சொல்லி அவளுக்கு நெருக்கடி கொடுக்கும்போது நான் பண்ண முடியாதுங்க. நீ அன்பாக பேசினா பண்ணி வச்சுட்டு வேலைக்கு போயிருப்பா, அப்பேற்பட்ட பிள்ளை அப்படின்ட்டு இருக்கான். ஏங்க நீங்கள் இப்போவும் முத்துக்கு மீனாக தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. விஜய் அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. இப்பவும் இல்லை, எப்பவும் அவங்கள தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னு கேளு, அவங்ககிட்ட உண்மையும் நியாயமும் இருக்குது. அன்பாக இருக்கவங்ககிட்ட அவங்க அன்பாக இருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து 3 நேரமும் பார்சல் சாப்பாடு நல்ல கடையில் பார்த்து கொண்டு வாங்கி தரணும்னு முத்துக்கு அவசியமே கிடையாது சரியா. நான் அவனுக்கு அப்படி ஒன்றும் செஞ்சிடலை. பெத்தேன் தவப்பனா அவனை ஒன்றும் நான் பெரிய அளவில் பராமரிச்சிடலை. அவனுக்கு தங்க கூட என்னால் ரூம் கட்டி கொடுக்க முடியல, அந்த நிலமையில் நான் இருக்கேன். ஆனால் வந்து நீ வந்து கண்டதுகளையெல்லாம் பேசுவேன், உனக்கு வந்து அவங்க வந்து எல்லாம் செய்வாங்களா? நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஒன்று நீ சமைக்க வழியை பாரு, இல்லையா இன்னும் தினமும் நீ வீட்டில் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்க வேண்டியதான், பட்னியாக இருக்க வேண்டியதான் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை பார்வதி வராங்க. விஜயா வீட்டு வேலை செஞ்சுட்டு கிடக்கிறத பார்த்தோன்னே ரொம்பவே சிரிக்கிறாங்க. என்ன விஜயா வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க, வேலைக்கெலாம் ஆள் வச்சாச்சுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அவள் தான் வேலையை விட்டு போயிட்டாளே அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே எல்லா துணியும் அழுக்கு துணி கிடக்கு, எடுத்து வாஷிங் மிஷினில் போடுறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இந்த நிலம் உனக்கு வரும்னு நினச்சி பார்த்தேன் விஜயா, நான் வந்துட்டு அப்படிங்கிறாங்க. இது எனக்கு நிரந்தரம் கிடையாது பார்வதி, நான் கண்டிப்பாக பாரு கொஞ்ச நாளில் இதே ஒரு ஷாக்காக வச்சு இந்த முத்து மீனா அந்த வீட்டை விட்டு அனுப்புதானா அனுப்பலையான்னு பாரு அப்படிங்கிறாங்க. நீ ஒவ்வொரு நேரமும் நீ சொல்லிக்கிட்டு தான் இருக்க, இது ஒரு நேரமும் நடக்க போகிறது இல்லை. அண்ணாமலைன்னும் அதை அனுமதிக்க போகிறது கிடையாது சரியா. இப்போ நீ பேசிகிட்டு இருக்க, அண்ணாமலை வாக்கிங் போயிருக்காரு, அடுத்தாப்புல அண்ணாமலை வந்தாங்கன்னா அண்ணாமலை முடிவு தான் அந்த வீட்டில் ஃபைனல் சரியா. முத்தோ மீனாவோ பழைய மாதிரி இல்லை, அவன் சொல்ல கேட்டுக்கிட்டு அவங்க ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்கு. அதனால் நான் சொல்லுறதையும் கேளு, பழைய மாமியாராக இருக்காத, புது மாமியாராக எல்லாரையும் அனுசரித்து போகிற மாதிரி பண்ணு. அதனால் வீட்டு வேலையை பகிர்ந்து அவங்க செய்வாங்க, அதை நாசுக்காக சொல்லிக் கொடு. இப்படி இப்படி செய்யுங்கன்னு சொல்லி இப்போ தாய் எப்படி ஒரு பிள்ளை கிட்ட சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்தா அவன் பாடு நீங்கும். இல்லை நான் மாமியார் அந்த கெத்தை காமிச்சேன் அப்படின்னா அவன் மக்கமாரை எல்லாரும் தனியாக கூட்டம் அவ்வளோ பாட்டில் போயிடுவாளுவான். நான் ஒன்றை மாதிரியே தான் கெத்து காமிச்சிக்கிட்டு இருந்தேன் வீட்டில். பாரு என் பையனை கூட்டிகிட்டு என் மருமக போயிட்டான், இப்போ நான் அனாதை கழுதியாக உட்காந்துட்ருக்கேன். என் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், சொல்லிக்கிட்டே இருவான் வீடுன்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லி என் மருமக கூட்டி போயிட்டான். இப்போ நான் தனிமரமாக இருக்கேன். அதே மாதிரி என் வீடு நீ சொல்லிக்கிட்டு ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா நீ ஆசையாக வளர்த்த மனோஜ் இருந்தாலும் சரி தான். என்ன பணக்காரியை கட்டிட்டான்னு சொல்லி ரவியை நீ வந்து என் பிள்ளைன்னு நீ பெருமையாக பேசினாலும் சரி தான், யாரை பேசினாலும் சரி தான், மக்கமாரும் மருமக்குமாரும் வெளியே போயிட்டே இருப்பாங்க. அன்றைக்கி நீ போகும்போது உன் புருஷனுக்கு கூட சோறு போய் கொடுக்க முடியாமல் கால் நடக்க முடியாமல் இருப்ப நிலைமையில. ஏன்னு கேட்டால் பூரா வயசாகிட்டுனா அப்படி தான், எல்லாருக்கும் வர்றதை நம்மளுக்கும் வரும் சரியா. அதனால் வந்து எல்லோரும் அனுசரித்து போகப்பாரு, இல்லைன்னா உன் கடைசி காலம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. பார்வதி என் புருஷன் எடுத்த பேராகிராஃபையும் நீ படித்து ஒப்பிக்க சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஏங்க பாரு, நீ இங்கிலீஷில் பேசினாலும் சரி தான், கன்னடாவில் பேசினாலும் சரி தான், மலையாளத்தில் பேசினாலும் சரி தான், உலக நடப்பு இது தான் சரியா. நீ வந்து மருமக்களை அனுசரித்து போனோன்னா மருமக்குமார் ஒன்று அனுசரித்து போவாங்க. நீ ஓவராக பண்ணால் அவங்க வந்து அதுக்கு மேலே ஓவராக பண்ணுவாங்க, நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ அப்படிங்கிறாங்க. உன்னுடைய வந்து ஆலோசனை உன்னை கூப்பிடல பார்வதி அப்படிங்கிறாங்க. உன் வீட்டு பக்கம் நான் வந்தேன் பாரு, இன்னும் வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் இப்படி சொல்லிக்கிட்டு என் வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை நீ என்ன பாடுபடுதுன்னு பார்க்க தான் வந்தேன், நல்லா தான் இருக்குது, ரொம்ப ஆனந்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி போகிறாங்க. இங்கே விஜயா ரொம்பவே கடுப்பில் உட்காந்துட்ருக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.